ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் தினேஷ் கலை. இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சம்பளம் வந்துருச்சு, எவ்வளோ வந்துருச்சு, என்னங்கிறத விளாவே சொல்லிடுறேன். ஏற்கனவே போட்ட வீடியோவில் சம்பளம் எவ்வளோன்னு சொல்ல, அந்த சம்பளத்தை செல்லு வாங்கிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். செல்லு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அந்த தான் 25,000 டியூவில் தான் முன்பணம் கட்டி வாங்கினேன். இப்போ இந்த வீடியோவில் சம்பளம் வந்ததுக்கான இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உங்கள்கிட்ட சொல்லிக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க கேட்டாங்க, உங்களுக்கு தான் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே, என்ன உங்களுக்கு 3 மாதம் கழிச்சு சம்பளம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சப்ஸ்கிரைபர் இருக்கிறது இங்கே முக்கியமே இல்லைங்க. நமக்கு பணம் வரணும்னா முதல்ல நம்மளோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகணும். அப்படி மானிட்டைஸ் ஆகணும்னா 4000 வாட்ச் எல்லாம் கம்மி பண்ணணும். நான் அப்படி கம்ப்ளீட் பண்ணதே எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் 26 தான் கம்ப்ளீட் பண்ணி, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் லேட்டாக தான் வந்து நான் எல்லாத்தையுமே பண்ணேன். ஒன்று பெரிய வீடியோ போடவே இல்லை, ஷார்ட்ஸ் தான் மட்டும்தான் போட்டு சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்தாங்க. பெரிய வீடியோ போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக இந்நேரம் ஒரு 6 மாதம் 7 மாதம் நாங்கள் எடுத்துருக்க வேண்டியது சம்பாதிக்கிறதுக்கு. இப்படி போட்டு எல்லாமே முடிஞ்ச உடனே நான் அதுக்கப்புறம் ஒன்று எனேபிள் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த ஃபஸ்ட்டு இப்போ வந்து 2024 என்னன்னு கேட்டால் 3 பார்ட்டாக இருக்கும் அப்டேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3000 வாட்ச் வரும், 3 மில்லியன் வியூஸ் இருக்கும், 30 லட்சம் வியூஸ் ஷார்ட்ஸுக்கும், 3000 வியூஸ் பெரிய வீடியோவும். அது ஃபஸ்ட்டு முடிஞ்சுது. அது முடிஞ்ச உடனே சூப்பர் தேங்க்ஸு, ஷாப்பிங்கு, ஸ்டிக்கர், இது மட்டும் தான் எனேபிள் ஆகும், பணம் வரவே வராது. அதுக்கு அடுத்த என்ன ஆகும்னா 10 மில்லியன் வியூஸ் இருக்குல்ல, அது கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த 4000 வாட்ச் அவர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அது எப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா இதில் 3000 தான் முடிஞ்சில்ல, திரும்ப அந்த 1000 சேர்ந்தாலே போதும். அது முடிஞ்சாதான் நம்ம வந்து ஆட்ஸை வந்து எனேபிள் பண்ண முடியும், ஷார்ட்ஸுக்கும் சரி அப்புறம் இதுக்கும். அப்படி நான் எனேபிள் பண்ணதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1-2 தேதிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்களேன், நான் சின்ன வீடியோஸ் தான் போட்டிருந்தேன், பெருசாக வியூஸே இல்லை. அந்த மாதம் எனக்கு ஒன்றும் இன்கம் இல்லை. கொஞ்ச நேரம் இருங்கப்பா முடிச்சுக்கலாம். அந்த மாதம் எனக்கு இன்கம் கிடையாது. அதுக்கு அடுத்து ஜூலையில் பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டால் ஒரு 2 நாளாக நம்ம கேப் போட்டிருந்தேன். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு டோட்டலாக ஒரு எத்தனை டாலர், ஒரு $50 மேலே தான் இருந்தது. அது சரியாக ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும்போது அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மாதத்துக்கு இந்த ஆகஸ்ட்டுக்கும் ஜூலைக்கும் சேர்த்து, ஏன்னா இப்போ ஆகஸ்ட் 26 மேலே தாண்டிட்டோம், அது 2 மாதத்துக்கும் சேர்த்தே வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வந்தது. எடுக்கக்கூடிய அமௌண்ட்டு, அதாவது எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆட்சன்ஸில் $100 மேலே கிரெடிட் ஆனால் தான் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க பணத்தை அனுப்பிச்சி விடுவாங்க. அப்படி கிரெடிட் ஆகிடுச்சு. கிரெடிட் ஆனோடனே அவங்க அந்த பணத்தை எனக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படி அனுப்பிச்சி விட்ட பணம் எனக்கு எப்போ கிடச்சின்னு கேட்டிங்கன்னா, 21ஆம் தேதி உங்களுக்கு நான் பணத்தை அனுப்பிச்சி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் மட்டும் வந்து, நான் என்ன பண்ணேன், உடனே செக்குன்னு அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி என்னடா பணம் ஏறிச்சாட்டுக்கு அப்படின்னு உள்ளே ஓடி செக் பண்ணி பார்த்தா பணம் வரல. அப்புறம் கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு, என்னடா வரலையே, நமக்கு வராது போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உட்காந்துட்டு யூடியூப் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். யாரெல்லாம் என்னென்ன வீடியோ போட்டிருக்காங்க, எப்போ பணம் வரும், என்ன எல்லாத்தையும் பார்த்துருந்தேன். ஒன்றும் வர மாதிரி தெரில. அப்புறம் கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து நம்ம பேங்க் பார்த்தீங்கன்னா மெசேஜ் இருந்தது, உங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் $45 ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தது. அந்த $45 எதுக்கு ஹோல்டு பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி. நமக்கும் ஜிஎஸ்டி உண்டுன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். அப்புறமா வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் மாதிரி பணம் அனுப்பிச்சிட்டோம்னு சொல்லி அவங்க ஒரு ரெசிப்ட் மாதிரி நமக்கு கனரா பேங்க்லேருந்து மெயிலில் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த ரெசிப்ட்டை பார்த்தோன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் போய் நான் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தேன், அமௌண்ட் ஏறி இருந்தது. அது சொல்லவும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு எதிரானதுன்னு நிறைய வீடியோவில் சொல்கிறாங்க, சம்பளத்தை சொல்கிறது, அதுக்கும் பயமாக இருக்குது. அப்புறம் கோச்சிக்காதீங்க, இந்த பேக்ரவுண்ட்லாம் ஒரு மாதிரி இருக்கும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது. நான் வெளியில் போய்ட்டு தான் போய் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். எங்களால் போக முடியல. என்ன கேட்டிங்கன்னா 2 பேருக்குமே உடம்பு சரியில்லைங்க. எல்லாமே பண்ணுறோம், ஒரு ஷார்ட்ஸ் எடுக்க கூட ஓரளவுக்கு வீக் ஆகிடுச்சு உடம்பு. அது என்ன தெரியுமாங்க, ஒரு இதான விஷயம், பிடிக்காத விஷயம், ஷார்ட்ஸ் எடுக்க எங்கேயும் போக முடியாது. எல்லாருமே கேட்டீங்க, நீங்கள் கிராமத்திலேயே இருந்திருக்கலாம்ல, ஏன் வந்தீங்க, சூப்பரா இருக்கு. எங்களுக்குமே முழுக்க அங்க இருக்கணும்னு ஒரு ஆசை. இங்க வர மனசே இல்ல 2 பேருக்குமே. அவருக்கு கூட வரணும்னு ஆசை, எனக்கு சுத்தமா இல்ல. ஏன்னா எனக்கு என்ன சொல்றது, இங்க வந்து வீட்டுள்ளேயே போட்டா எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அங்கன்னா வெளில ரோட்ல நின்று வாய்க்கால்லாம் இருக்கு, பின்னாடி தோட்டம், எங்க பார்த்தாலும் 2 வீடு தான், நம்ம சூப்பரா எந்த வெக்கமும் கூச்சமும் இல்லாம ரீல்ஸ்லாம் அதிகமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னா. இருந்தாலும் நீங்க ஏன் வந்தோம்னா, அங்க வந்து எந்த வேலையும் கிடையாது. இங்க வந்தா இருக்கிற வேலைக்கு ஓடலாம். அது இங்கே ஒன்றும் ரெகுலரான வேலைக்கு இல்லைங்க, போயிலாம் சொல்ல மாட்டேன். அப்பப்போ கிடைக்கும், அப்பப்போ போவேன். இருந்தாலும் இங்கே கஷ்டம் தெரியல. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டக்குன்னு ஜிஹெச் ஓடி போயிடுவேன். சிவாக்கு உடம்பு சொல்லலாம், ஜிஹெச்சுக்கு போயிடுவோம். அதுக்காக ஒரு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் கடலாக இருக்குது. அப்புறம் ஆள் நடமாட்டம் எந்த நேரம் வந்துட்டு போயிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா நைட்டில் நம்ம தனியாக இருக்க முடியாது, பக்கத்து அக்கம் பக்கம் யாரும் பேச மாட்டாங்க.
தானே கேட்டிங்கன்னா பகல்ல ஜாலியாக இருக்கும். அங்க பக்கத்துல ஒரே யாரும் இல்லை. ஆமாம், இப்போ எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனாலும் ரொம்ப தூரம் போகணும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு மளிகை கடைக்கு போகணும்னா தூரம், பஸ் ஏற போகணும், அதான் சொல்ல சேர்த்து போகணும். ஆமா டவுனுக்கு தான் போகணும், ரொம்ப லாங்கு. இருந்தாலுமே எனக்கு இப்போ கூட நாங்க வந்து 2 நாள்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் வியூஸே ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளவா இன்னும் சொல்ல போனா போகவே இல்லை. நான் மட்டும் என் ஹஸ்பண்ட் நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம், என் ஹஸ்பண்டும் அதான் சொல்றாரு, இப்ப நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சூழ்நிலை சுச்சுவேஷன் எல்லாம் சரியா அமைய மாட்டேங்குது. அதனாலதான் போல. எங்களுக்கும் போகணும்னு ஆசை, அங்கேயே இருந்து வீடியோ எல்லாம் போடணும்னு. ஆனா என்ன பண்றது, இங்கேயுமே வெளியிலலாம் எங்கேயும் போய் போட முடியாது. அங்கெல்லாம் அதிக வீடு இருக்கு, இந்த வயல் சைட்லாம். அவங்கெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க அங்க போனாலே. அதனால ஒரு மாதிரியா இருக்குங்க. அதனாலயே இல்லாம நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாதுங்க. அங்க வந்து நம்ம யார் வயக்கட்டில் வேணா போகலாம், யார் மரத்துல வேணா என்ன காய வேணா பிக்கலாம். மாங்காய் எதாவது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது கிராமம். இங்க வந்து சும்மா நீங்க இப்போ ஒரு கொல்லம் உள்ள போனீங்கனாலே ஏன் போறீங்க, ஏன் போற, என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி என்னமோ திருட போற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் கொஞ்சம் வெக்கமா பயமா இருக்கு. ஏதாவது சொல்லிடுவாங்க. ஆல்ரெடி ஒரு டைம் கூட நாங்க கொடையில லவ் ஸ்டோரி போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி பேசிட்டாங்க. அதனால கஷ்டமாச்சு. அதனால அங்க போறதே இல்ல. அதுல இருந்து நீங்க கூட வீடியோ பாத்துருப்பீங்க. ஒரு நாள் கூட நாங்க அங்க போய் போடவே இல்லை. ஏன்னா ஒரு அசிங்கமா ஆயிடுச்சு அந்த இடத்துல. நம்ம என்ன பெரிய ஆளா, நம்ம எதை கிஞ்சி சட்டை அடி சட்டை போட்டு எதை வீடியோ போட சுத்திட்டு இருக்கோம். நம்மள போய் ஒரு ஆளாமாச்சு யாரும் எதுவும் பண்ண போறதில்ல. அதெல்லாம் விடங்க. நான் உங்களுக்கு வந்து இப்போ சம்பளத்தை சொல்லாம ஈத்துனே போறேன்னு நினைக்காதீங்க. சின்ன பயம், நம்மளே யூடியூப் சேனல் இவ்வளோ குரோ ஆயிடுச்சு, அந்த கம்யூனிட்டி கையில சேர்த்தா கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா நான் ஒரு புது யூடியூபர் தானே, யூடியூபர் கூட கிடையாதுனால சும்மா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கனால அதனால தான் சொல்ல பயந்து யோசிச்சு வீடியோ பேசிட்டு இருக்கேன். ரெண்டாவது என்னன்னு கேட்டால், அந்த பணத்தை எடுத்ததில் ஒரு நல்ல செலவு என்னென்னா, முன்பணம் கட்டி செல்லு வாங்கினேன். அப்புறம் வந்து என் பையனுக்கு 1000 ரூபாயில் சைக்கிள் வாங்கினேன். இன்றைக்கி அவனுக்கு போயிட்டு கொஞ்சம் தின்பண்டங்கள் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோக்குன்னு கேட்டிங்களா? கரெக்டா சொல்லணும்னா 95 ரூபாய்க்கு வாங்கணும். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் அதில் வந்து மீதி இவ்வளோதாங்க இருக்குது. எடுத்த சம்பளத்தில் 160 ரூபா என்கிட்ட இருக்குது, மீதி பணம் இருக்குது. இந்த செல் எடுத்து குழப்பம் நடத்தணும். அதாவது யூடியூப் பணத்தை வச்சு குழப்பம் நடத்துறத சொல்ல வரல. இவ்வளவுதான் இதுல வந்து போவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ மழை டைம் சுத்தமா இங்க வேலை இருக்காது. மோஸ்ட்லி வீக்லி 3 or 4 days தான் இருக்கும். அதை பத்தி கவலை இல்லை, நான் சமாளிச்சுக்க முடியாது. ஆனா இப்போ இந்த மாசம் பரவாயில்ல, ஆவரேஜா இன்கம். ஆனா எடுக்கிற அளவுக்கு வருமானு தெரியல. ஏன்னா உங்கள்கிட்ட தான் சொன்னல, குறைஞ்சபட்சம் ஆட்சென்ஸுக்கு 8000 ரூபாய் போனா மட்டும்தான் பணத்தை வெளியில எடுக்கலாம். 8000 ரூபான்னு சொல்ல, 8500 ரூபாய்க்கு மேல. ஏன்னா இப்ப டாலர் விலை ஏறி இருக்கிறதுனால $100 ஏறினா மட்டும்தான் எடுக்கலாம். அது வேற ஒரு பயமா இருக்கு. அப்புறம் நீ சொல்லுங்க போல இன்கம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு கமெண்ட்ல. இருந்தாலுமே அதிக பேர் கேக்குறவங்க தான் இருக்கீங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லலன்னா மனசு கஷ்டமாயிரும். சொல்லாதன்னு சொன்னவங்களுக்கு ஒரு சாரி. ஏன்னா எல்லாருமே கேக்குறாங்க, அதனால நாங்க சொல்லிதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். அதாவது எவ்வளவுன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு 20 ரூபாய்க்குள்ள. ஆனா நீங்க பெரிய அமௌண்ட் கிடையாது. நீங்களே முடிஞ்சா கெஸ் பண்ணிக்கீங்க எவ்வளவு. ரொம்ப கம்மி அமௌண்ட் இருந்து எல்லாம் கரைஞ்சிருச்சுன்னா பாத்துங்க அப்ப எவ்வளவு வந்திருக்கும். 20 ரூபாய்க்குள்ளனா கரெக்டா எங்களுக்கு 15 ரூபா வந்ததுங்க. ஆமா, அது சொல்றேன் ஓப்பனா. ஏன் இல்ல ஏதோ கைடன்ஸ் ஸ்ட்ரைக்குங்கறானோ அதுக்கு சொன்ன பயந்துச்சு. ஆனா வந்தது 15. ஆமாங்க, என்னமோ சொல்றாங்க சில பேர். அப்படிதான் கமெண்ட்ல சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது, அது வந்து உங்க சேனலுக்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அது வேற எனக்கு பக்கத்துல இருக்குது. பரவாயில்ல இருந்தாலும் 15000 ரூபாய் கரெக்டா எடுத்தேன். 3 மாசத்துக்கு சேர்த்துங்க. ஏன்னா இது நம்மளுக்கு கம்மி தான். மந்த்லி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா நமக்கு ஒரு 5000 ரூபாய் பக்கமா கிடைச்சிருக்கு. அது நல்ல விஷயம் தான். ஆனா இது பெரிய அமௌண்ட் தான் எங்களுக்கு இப்போதைக்கு. அதுல 10000 ரூபாய் முன்பணம் கட்டி செல்லு வாங்கினேன். 2500 ரூபாய் குழு கட்டினேன். மீதி பணத்தை வச்சு சைக்கிள் வாங்கினது இந்த செலவெல்லாம் பண்ணினேன். உங்கள்கிட்ட மறைக்கிறதுக்கு எந்த ஒண்ணுமே இல்லை. நான் உள்ள எதுவும் மறைக்க விரும்பல. இதுக்கு மேல்பட்டு நம்ம இன்னும் அதிகமாக சம்பளம் வாங்கினாலும் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நடக்குமான்னு தெரியல. நடக்கும், நடந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் இந்த மாதிரி 50000 அதில் சம்பளம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கும் ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்குள்ளே நம்மள்கிட்ட என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சிலர் ஹெல்ப்பும் கேட்குறாங்க. ஆனால் சத்தியமாக சொல்ல பண்ண முடியல.
ஆமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்களே மத்தவங்க ஹெல்ப் பண்ற நிலைமையில இருக்கோம். ஏதோ யூடியூப்ல சப்ஸ்கிரைப் வச்சிருக்கான் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சில பேர் கேட்கும் போது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன நினைச்சுக்கிட்டு கேக்குறாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல்னா, இவங்க யூடியூப்ல அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல கேக்குறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. உண்மையா நாங்க என்ன சொல்றது, நாங்க அந்த நிலைமைக்கு வந்தா கேட்கவே தேவையில்ல. நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். கேட்டு இல்லங்கும் போது எனக்கும் சொல்லிக்கிட்டே இருப்போம் பொழுதுனிக்கும். நம்ம கிட்ட கேட்டுட்டாங்க, கேட்காம இருந்திருந்தாலும் மனசு எதுவும் தெரிஞ்சிருக்காது. கேட்டுட்டு இல்லங்கிறோமோ, இருந்திருந்தா கொடுப்போம் கண்டிப்பா. சுத்தமா நம்ம கிட்டயும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப என்ன சொல்றது, சொல்ல முடியாத கஷ்டமா இருக்குங்க. அவங்க கேட்டு இல்லங்க, அவங்க நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம பொய் சொல்றோம்னு நினைச்சிருப்பாங்களே, பொய் சொல்றோம்னு நினைச்சிருப்பாங்களே, எனக்கு பக்கு பக்குன்னு. இல்ல நான் உண்மையை சொல்லிடுறேன் கேளுங்க. இப்போ நாங்க வந்து ஒரு மாசம் எங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வராது, எங்களுக்கு வர்றது 13 ரூபாயிலிருந்து 11 ரூபா 10 ரூபா தான் எங்க கைக்கு வரும். எங்களோட இதெல்லாம் எப்படி சேர்த்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லோனு மட்டுமே 5,000 ரூபா இருந்துச்சு. இப்போவும் அதே தான் இருக்கு. ஏன்னா ஒரு லோன் முடிஞ்சிச்சு, செல்லோட லோனும் இன்னொன்று சேர்த்தா லோன் மட்டும் இப்போதைக்கு 5,000 ரூபா இருக்கும். முன்னே 8,000 ரூபாய்க்கு மேலே இருந்தது. நகை வச்சிருக்கோம், அதுக்கு ஒரு எப்படி மாதம் பார்த்தா ஒரு மினிமம் 5 ரூபா கட்டினா தான் அதை மீட்கலாம். ஆனால் நம்ம கட்ட முடியாது, இதுக்கு மேற்பட்டு வட்டி மட்டும் கட்டிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சைனிட்டிஸ் அப்படி சொல்கிற பிரச்சனை இருக்குது, நுரையீரல் அலர்ஜி இதெல்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம மெடிசன் செலவு பார்க்கணும்ல. ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுல இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, நம்ம கண்டுக்க தேவையில்லை. இருந்தாலும் அப்பப்போ லைட்டாக வரும், மூக்கெடுப்பு வரும். அதுக்கு நான் மெடிசன் வாங்கி வாங்கணும், அதுக்கு ஒரு 2,000 ரூபாய் செலவாகுது. அப்புறம் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தின்பண்டம் வாங்கணும். அப்புறம் அவனுக்கு ஏதாவது மெடிசன் செலவு வீட்டில் எப்பவுமே ஒரு 500,000 இருந்துகிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபேமிலி மேன் இருக்காது. ஆனால் அந்த யூடியூப் வந்தப்பறம் நான் போய் சொல்ல மாட்டேன், இதுவரை இருந்தது, இப்போதைக்கு இல்லை, இன்னைய தேதியில இல்லை. 160 தான் கையில் காசு இருக்கு. ஆனால் சிவாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது செய்யணும், அவன் கையில் காசு வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு உதவி செய்யக்கூடாது, நான் வச்சு திங்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. ஏன்னா நாங்கள் இப்போ கஷ்டத்தில் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு நான் அப்படி இருக்கேன். நான் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக வளர்ந்தேன்னா என்னால் முடிஞ்ச ஒரு 5 பேர் 10 பேர் உதவி செய்யணும்னு சொன்னேன். அதை நான் என்னைக்கும் மாற மாட்டேன். எனக்கு அந்த சப்போஸ் அந்த கடவுள் அந்த வாய்ப்பை கொடுத்துருந்தான்னா நான் என்னால் முடிஞ்ச ஒரு 1000 பேருக்காவது உதவி பண்ணுவேன். ஒரு 100 பேருக்காவது சாப்பாடு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்குது. இது வீடியோக்காகலாம் நான் பேசிட்டு இல்லை. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் யாருமே நாங்கள் வந்து ஒரு நல்ல முறையில் வாழ்ந்தது இல்லை, ஒத்துமையாகவும் சந்தோஷமாக அப்படிலாம் வாழ்ந்தது கிடையாது. யாருக்கும் நல்லது கிடையாது செஞ்சதில்லை, நாங்களுமே நல்லது கிடையாது செஞ்சுக்கிட்டது கிடையாது. அதனால சரி யூடியூப் வச்சு மட்டும் நான் முன்னேறி வரணும்னு நான் சொல்லலை. ஏதாவது கொஞ்சம் எங்கள் சேவிங்ஸ் ஒரு மாதம் ஒரு 5,000 10,000 சேவிங்ஸ் வர அளவுக்கு வந்துடும். செல்லு வந்து அத்தியாவசிய செலவுங்கிறதுனால வாங்கிடும். ஏன்னா இப்போ வந்து நம்ம இதில் சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சிச்சு, இதை வச்சு அந்த கடனை அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இதை வாங்கிட்டோம். அது நம்பிக்கைக்கு அடைச்சிருவோம். அதனால இது வாங்கிட்டோம். இதுக்கு மேற்பட்டு நாங்கள் அந்த செல்லு வெட்டி செலவுலாம் இல்லைங்க. சாப்பாட்டுக்கு சேவிங்ஸு, பையனுக்கு ஏதாவது பக்கம் வேணும் வாங்குறது, இது மாதிரி தான் கொண்டு போகலான் இருக்கோம். கமெண்ட்ல நீங்கள் எல்லாம் நிறைய பேர் சொன்னீங்க, அந்த ஐடியா கொடுத்தீங்க, அது மாதிரி தான் செய்யலான் இருக்கேன். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் போடணும். இதை தவிர்த்துலாம் இப்போதைக்கு முடியாது. கண்டிப்பா எங்க இதெல்லாம் அடைச்சிட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் கண்டிப்பா. அப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் நீங்க என்ன சொல்றீங்க, வாங்க போன்னு கூப்பிடாதீங்க, சிஸ்டர்னு கூப்பிடுங்க அப்படின்னா யாரும் போச்சுக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணும்போது என்னால் ஒரு ஐடியா மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. நம்ம சரி டக்குன்னு அவசரத்துல பண்ணிட்டே இருக்குமா. இல்லைங்க, அதுவும் இல்லாம அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்போ வந்து ஹஸ்பண்ட் போனை வாங்கி ஒய்ஃப் பண்ணுவாங்க, உடனே நம்ம லேடிஸ் தான் அனுப்புவோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அண்ணன் பேர் வந்து பையன் நேம் இருந்ததுன்னா ஓ தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொன்னா அனுப்புனது லேடிஸ் தானே. அந்த மிஸ்டேக் பண்ண கூடாதுங்கிறதுனால அது இல்லாம பேர் ஞாபகம் வச்சுக்க முடியலைங்க. டக்கு டக்குன்னு ரெகுலரா வர ஒரு சில நேம்ஸ்லாம் ஞாபகம், அது கரெக்டா சிஸ்டர்னு பண்ணிடுவேன். மத்த ஐடிக்கு என்னால பண்ண முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கேன். நம்மளோட பெரியவங்களா இருக்காங்க, அதுக்காக ஒரு மரியாதை வாங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அவ்வளவுதாங்க. அப்புறம் திரும்ப என்ன சொல்லணும்னா, உண்மையாவே நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க ஹெல்ப் பண்ற அளவுக்கு இல்ல, சாரி மன்னிச்சிருங்க. கண்டிப்பா நாங்க அந்த அளவுக்கு இருந்தா கண்டிப்பா நாங்க உதவி செய்யறோம். நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், நாங்க கண்டிப்பா செய்வோம். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கேட்டு இல்லைன்னு சொல்றோம், நம்ம கிட்ட இல்லையேன்னு ஒரு வருத்தம், ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு மன வருத்தமா இருக்கு. ஆனா ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு உண்மையிலேயே இப்போ வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, குடும்பம் இருந்தால் 1000 செலவு இருக்கும் தான், அது மாதிரி தான் இருக்குது. இப்போ இருந்துமே ஒன்றும் ஆடம்பரம் செய்யலை. இப்போ முன்னே இருந்ததோட கொஞ்சம் நாங்கள் என்ன இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் எப்போ நினச்சா டக்கு டக்குன்னு கறி எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டோம்.
ஆனால் இருந்தளவுக்கு மற்றவங்களுக்கு சாப்பாடுன்னு கேட்குறவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டோம், அது செஞ்சிடும். மற்றபடி பெரிய உதவி எதிர்பார்க்குறவங்களுக்கு எங்களால் முடியாது. ஆனால் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். எங்க சிவாங்க ஒரு ரீல்ஸ் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க, அது கத்துக்கிட்டான். அவனோட பலார்னு அறிவை வாங்கிக்கணும். நீ எடுத்து செல்லம் அப்படின்னு சொல்றான் சிவா. கண்டிப்பா அந்த ரீல்ஸ் எடுத்து மறக்காம போடுறோம், மறக்காம பாருங்க. சொல்லு சிவா. அது இல்லாம தூங்கலைங்க, கரண்ட் இல்லாம ஃபுல்லா தூங்கவே கிடையாது. உடம்பு ஒன்றும் முடியல. அப்புறம் உடம்பு முடியலன்னா டயர்ட் ஆயிடுச்சு, தூங்கல. கரண்ட் இல்லாதனால கண்ணுலாம் ஒரு மாதிரி ஆயிட்டு பகலில் தூங்கிட்டே தான். அதனால வீடியோ ரெடி பண்ண முடியல. இப்போ உட்காந்து வெளியில போக முடியல, மழை பெஞ்சிருக்கு. அந்த சைட்லாம் போய் பார்த்தா நசன கிடையாது கொள்ள சைட்லாம். ஏன்னா அங்கே அவ்வளோக்கு நல்லா இருக்குது. திரும்ப ஊருக்கு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு அங்கேயே போய்ட்டு ஒரு 10-15 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே ஏதாவது இந்த நாத்தடிக்கிற அந்த மாதிரி விவசாய வேலை கிடச்சிதுன்னா அது போய்கிட்டு அப்படியே பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் அது என்ன நடக்க போகுது. நீங்கள் கேட்ட சம்பளத்தை சொல்லியாச்சு. இதனால திரும்ப கடைசியாகவும் ஒரு டைம் சொல்கிறேன். நம்மளோட வந்த சம்பளம் 15 அவ்வளோதாங்க வந்தது. அப்புறம் நிறைய பேர் சம்பளம் வந்தது ரொம்ப சந்தோஷம். கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண சொன்னீங்க. கேக் வாங்கி ஒரு 250 ரூபாய் வீணாக்கணுமா? அரை கிலோ வாங்கினா 150 ரூபாய். நானே கேக் வாங்கி கொடுமான்னு சொல்றேன், கேக்கே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. கடுப்பா இருக்குதுங்க. ஒரு செலிப்ரேட்டுக்காக நான் இதுதான் சாக்குன்னு கமெண்ட்ல ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க சாக்கு காட்டி நானும் கேக் நாளைக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். வாங்கி கொடுத்துருப்பா, என் பையன் கேக் வெட்டணும். அப்புறம் வேற என்ன வீடியோ கிரியேட் பண்ணி போடணும்னு கொஞ்சம் முடிஞ்சா சொல்லுங்க. பெரிய வீடியோ நீங்க ஃபுல்லா யாரும் பாக்குறவங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பையன் எனக்கு நீ சம்பாரிச்சு எடுத்துட்டு போ கேக் வாங்க அப்படிங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாவே போயிடுச்சு. ஏன்னா 16 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு. நீங்களும் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு போர் அடிக்கும். அவ்வளவுதாங்க. அடுத்து என்ன வீடியோ பண்ணுவோம்? புதுசா பார்த்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தான் எங்களை மேல மேல வளர்க்கும். அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஆமாங்க. பாய் ஃபேமிலி.